ஹாய் गाइस எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா गाइस இன்னைக்கு வந்து குட் ஃப்ரைடே, ஜீசஸ் இறந்த நாள். அதனால நம்ம இப்போ எல்லாரும் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு நம்ம போய் மலை ஏறி மற்றவங்க போவாங்க. நம்ம வந்து மலை வந்து காரில் ஏறி போய் அங்கே போயிட்டு நம்ம வந்து ஜீசஸ் பார்த்து மாஸ் அட்டெண்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அதுவும் இல்லாமல் அம்மா வந்து நிறைய கதைகள், ஜீசஸ் கதைகள்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்க. ஸோ அதெல்லாமே இப்போ சொல்ல போகிறாங்க, கேளுங்க ஜீசஸ் கதை. ஸோ வாங்க गाइस, நான் போயிட்டு போயிட்டு மாஸ் அட்டன் பண்ண போறோம். 3 மணிலேருந்து 7:30 வரைக்கும் ஆகும். சிலுவைப்பாடுகள் மாஸ் அட்டன் பண்ண போறோம். ஜீசஸ் அவருடைய 12 சீடர்களோட சேர்ந்து உணவு அருந்தி, அது அந்த பிரெட்டை வந்து என்னுடைய உடலாகவும் அந்த திராட்சை ரசத்தை தன்னுடைய ரத்தமாகவும் எல்லாரும் இனிலேருந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நேற்று நைட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வாழும் கடவுள், உயிரோட இருக்கிற கடவுள்னு சொல்லி அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று இரவு அவர் வந்து கெத்சமனி தோட்டத்துல உட்காந்து ப்ரேயர் பண்ணும்போது இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவருக்கு அப்படின்றது அவருடைய கடவுள் ஜீசஸ்க்கு வந்து காட்சி கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்னைக்கு நடக்க போற விஷயம் வந்து உலகத்துல இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் அவர் வந்து தனக்குள்ள ஏத்துக்கிட்டு அவரு இன்னைக்கான பாடுகள் பட போறாரு. ஸோ அது ரொம்ப பயங்கர, ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்கள் இன்னைக்கு நடக்க போகுது அவருக்கு. அதனால இந்த துன்ப கிண்ணத்துல இருந்து என்னை நீக்கி விடும்னு சொல்லி அவரே வந்து காட் கிட்ட கேட்டிருக்காரு. பட் இதுக்காக தானே அவர் பிறக்கப்பட்டாரு. அதனால அதுக்கு இவரு அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் வந்து இவ்வளோ துன்பங்களை அனுபவிக்க போறாரு. அவர் இன்னைக்கு அவருடைய 12 சீடர்களே ஒருத்தரான யூதாஸ் வந்து காட்டி கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் எவ்வளோ கொடூரம் படுத்த முடியுமோ அவ்வளோ கொடூரப்படுத்தி சிலுவையில அரைஞ்சி சாவடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் உயிர் தேவைப்படுது. இந்த ஸ்டோரி நல்லா உங்களுக்கு பிரீஃபா தெரியணும்னா பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காய்ஸ் இங்க பாருங்க, இதுதான் சித்தி, அம்மா, மாமா எல்லாரும் 3 பேரும் படிச்ச ஸ்கூல். அந்த காலத்துல இப்ப வரைக்கும் ஒரே மாதிரி இருக்காமா? இதே மாதிரி இருக்காங்க. அன்னைக்கும் இதே நேரம் இவங்க இதை எடுத்துட்டு போயிருந்தாங்க. இல்லையா, காடு மாதிரி இருந்தது. எவ்வளவு பெரிய முள் புதர், இதுக்குள்ள எவ்வளவு விளையாடுவோம் நாங்க. கைஸ் இங்கே மோர் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் மோர் வாங்கி குடிக்கிறோம். நடந்து போகிறவங்களுக்குலாம் டயர்டாக இருக்கிறோம், வெயிலில் பயங்கரமான வெயில். அதுக்காக அவங்களுக்குலாம் எனர்ஜி கொடுக்குறதுக்காக மோர்லாம் கொடுக்குறாங்க. மோர் எல்லாரும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வாங்க நம்ம மேலே போகலாம். Mamma Maria. Three days later. இப்ப நீ இது உடைக்க போற. இந்த சைடு லைட் போடுங்க. சாக்லேட்ல இருக்குது. எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ஈஸ்டர். கச்சா பாதாம். ஹாப்பி ஈஸ்டர். ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுங்க. ஹாப்பி ஈஸ்டர். இங்க பாருங்க, நேத்து ஒரு ஈஸ்டர் எக் ஓட்சோம். அதுல வந்து கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆந்திரா மெஸ்க்கு வந்திருக்கோம் கைஸ். நியூ ஆந்திரா மெஸ் ஹோட்டல் மீல்ஸ் சாரி. இப்போது
இன்னைக்கு வந்து ஈஸ்டர், அதனால் நாங்கள் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் ஈஸ்டரை. யார் யார் வந்திருக்கோன்னா போஸ், ஏஜ்ரீட், மாமா, அப்புறம் நான், அப்புறம் அவங்க 3 பேர் அங்கே இருக்காங்க. அம்மா, சித்தி, அம்மாலாம் இடம் கிடைக்கல ஒன்றா உட்காரத்துக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஐஃபோன் 16 பார்த்தீங்களா, நல்லா இருக்குது ஐஃபோன் 16. இதில் நாங்கள் வந்து கேமரா இப்போ டெஸ்ட் பண்ணி எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்ருக்குறோம். ஐஃபோன் 16ஓட நத்திங் நல்லா இருக்க இருக்குது, அது என்னன்னு தெரியல. என்ன கத்தின்னு இருக்கடா கைஸ். இப்போ வந்து ஃபுட்டுலாம் வரப்போகுது. ஃபுட்டுலாம் நாங்கள் சாப்பிட போகிறோம். பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ட்ராகன் சிக்கன் சாப்பிட போகிறோம். பாருங்க நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். அவங்க என்னமோ சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நாங்கள் அப்படியே ஒரு ஹோட்டலில் சுற்றி காட்டுறோம் உங்களுக்கு. அப்படியே பாருங்கள், நல்லா இருக்கா? ஆஹா. நண்பர்களே, சாப்பாடுலாம் வந்துடுச்சு. இங்கே வந்து அதிசயமாக பிரியாணிக்கு வந்து பாயாசம் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு தெரியல. எப்படி பிரியாணிக்கு வந்து பாயாசம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ட்ராகன் சிக்கன், 2 சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது பாருங்களேன், ட்ராகன் சிக்கன் கடைசியில் 3 மிஸ் தான் கிடச்சிருக்கு. கைஸ் இப்போ போஸ் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு எப்படின்னு சொல்ல போகிறான். சொல்கிறா போஸ், எப்படி இருக்கு? தக்காளி சாதமா? கைஸ் இங்கே வந்து தக்காளி சாதம் சொல்கிறாங்க. இருங்க, நான் ஒரு ஃபுட் ரிவ்யூவர் இப்போ மாறி நான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு டேஸ்ட் சொல்கிறேன். வெயிட் பண்ணுறேன். சிக்கன் பிரியாணி போட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஆரோ மாலுக்கு போயிட்டு இருக்கோம். கைஸ் எதுக்காகனா GBU வளர்ந்து பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கிறோம். 4:10க்கு ஷோ. இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:42. இங்கேருந்து அங்கே போக முடியுமா? போய் காட்டுவோம் கைஸ். எல்லாரும் போய் உட்காந்துக்கிட்டோம், போயிட்டு இருக்கோம். போயிட்டே ஆரோ மால் அப்படின்னு சுற்றி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திறந்ததுலேருந்து போகவே முடியல. இப்போ நம்ம போக போகிறோம், படம் பார்க்குறோம், சுற்றி காட்டுறோம். அப்படியே ஏர்போர்ட் ஃப்ளைட்டு பிடிச்சி துபாய் போகிறோம். Abhi we come to Dubai. கைஸ் ஆரோ மாலுக்கு வந்துட்டோம் கைஸ். டைம் வந்து இப்போ வந்து 4:18 ஆயிடுச்சு. அவங்க பாருங்க இப்போ தான் அங்கே வராங்க. 4:18 ஆயிடுச்சு கைஸ். படம் தொடங்கியிருக்கும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். அதுவும் வந்தாச்சு. இதோ 3rd ஃப்ளோரில் இங்கே இருக்குது பாருங்களேன். ஒரு மாதிரி இது பார்க்கறதுக்கு ஃபோரம் மால் மாதிரி இப்போ தெரியுது லைட்டாக. ஆனால் இந்த வளைவு, ஒரு பெரிய ஒரு வளைவு இருக்குதா, இதான் ஒரு வித்தியாசம் உண்டாக்கிறது இந்த மாலுக்கு. எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, லைட்லாம் வச்சு சூப்பராக இருக்குதா, பார்க்கவே பயங்கரமாக இருக்கா. ஜாலியாக ஆட்டோ போட்டுருக்குறாங்க பாருங்க. இங்கே படம் போட்டாளா? படம் இன்னும் போடலையா கைஸ்? இப்போ வந்து டைம் வந்து பாருங்களேன் 4:27 ஆகுது. 4:10 ஷோ. பாருங்க, சர்தார் ட்ரெயிலர் தான் ஓடி இருக்குது. PVR நம்பினோர் கைவிடப்படா. A few moments later. First he was Dina. அதுக்கப்புறம் Billa. இன்டர்வல் வந்துடுச்சு. இன்டர்வலில் வந்தாலும் என்ன, சாப்பிட்றதுக்கு வந்துடுவோம்ல. இப்போ தான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம். ஆனால் திருப்பி எல்லாருக்கும் பசி இருக்குது, அதனால சாப்பிட வந்துட்டோம். இப்போ பாருங்க, சாப்பாடுனா வந்ததுனால வந்து நின்றுவா ஏஞ்சலின். இது இங்கே பாருங்க, பாப்கார்ன் சாப்பிட்றா, என்னன்னு கேளுங்க. இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அங்கே வந்து நல்ல நடிப்பா. இங்கே பாருங்க, போயினே இருக்குது பாருங்க, 2-3 வாய் போய்கிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்துக்கோங்க. இல்லை இந்த பண்ணு வேற சாப்பிட போகிறா. கைஸ் பாப்கார்ன் வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பர்கர் வாங்குறதுக்காக 2-3 பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். 2 பாபிக்யூ பர்கர், 1 வந்து ஸ்பைசி பர்கரு. இதோ அங்கே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம், நல்லாயிருக்கும். PVR வந்தீங்கன்னா ஒரு வாட்டியாவது அந்த பர்கர் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு பர்கரே வந்து 200 எவ்வளோ வந்துடும். ஆனால் பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் ஒரு வாட்டியாவது சாப்பிட்டு பாருங்கள். சித்தி இங்கே பாருங்கள், இந்த பாப்கார்னில் இவ்வளோ ஃபுல்லாக இருந்தது, பாதி காலி. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா உரிய போகுது இப்போ அது. கைஸ் இங்கே பாருங்க, இந்த ஆரோ மால் இது PVR வாங்க, நல்லா இருக்குது சீட்டு. இங்கே பாருங்க,
அப்படியே எப்படி சறுக்கிட்டு போகுது இங்க பாருங்க எவ்வளவு தூரம் அப்படியே பத்துக்கிட்டு அப்படியே தூங்கலாம் நீங்க ஆறுது இங்க பாருங்க டிசைன்லாம் போட்டு வச்சிருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பாப்கார்னு வாங்கணும் பாதி பாப்கார்ன் இங்கே இருக்குது அதனால எத்தனை போய் வீட்டில் போய் சாப்பிட போகிறோம் மேட்ச் பார்த்து சிஎஸ்கே மும்பை மேட்ச் பார்த்து சாப்பிட போகிறோம்